தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். துதியோடு ஸ்தோத்திரத்தோடு புதிய வருஷத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக சில வசனங்களை நாம் தியானிப்போம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் விதமாக சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்க எழுதப்பட்டிருக்கிறது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் எங்களை இந்த வருஷத்திலே அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார்? இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள், அதற்காக நாம் கர்த்தரை துதிக்கும்படி எதிர்பார்க்கப்படுகிறோம். கர்த்தர் நம்முடைய துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறார். நம்மை ரட்சித்து ஆசீர்வதித்து இந்நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்து நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து பாருங்க நம்மை திருப்தி அடைய செய்திருக்கிற கர்த்தர். அருமையானவர்களே, அவர் நம்முடைய துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறார். தேவனுடைய ஜனங்கள் பாருங்க கர்த்தர் செய்த நன்மைகளை உணர்ந்து கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கு மனுஷனுடைய ஒரு சுபாவம் என்னன்னா, அவன் தன்னைத்தான் போற்றுகிறவனா இருக்கிறான். கடவுளை துதிக்க அவனுக்கு மனசு இல்லை, மனசு வரமாட்டேங்குது. அருமையானவர்களே, கடவுளை துதிக்க மாட்டாத ஒரு நிலைமையில இருந்துகிட்டு இருக்கிறான். முறுமுறுப்பு, கசப்பு, பாருங்க வெறுப்பு, இதுதான் மனுஷனுக்குள்ள இருக்குது. பாருங்க, ரட்சிக்கப்படாத மனிதர்களை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். பாருங்க, ஒரு வாஷிங் மெஷின் ரிப்பேர் பண்ணுகிற, சர்வீஸ் பண்ணுகிற ஒரு நபரை குறித்து கேள்விப்பட்டேன். அவர் வாஷிங் மெஷின் சர்வீஸ் பண்ணுகிறவர் தன்னுடைய மகளுக்கு புது வருஷம் ஆகும்போது விலை கூடின ஒரு ஷூ வாங்கி கொடுத்துருவாராம். பாருங்க, ஒரு வருஷம் அவரால் வாங்கி கொடுக்க முடியலையாம். பிள்ளைக்கு வயசு 8, கையில் காசு இல்லை. ஆகவே அவருக்கு சொல்லி முடியாத வருத்தம், மகளுக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுக்க முடியலையே இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி ஒய்ஃபை போய் சாடுறாராம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் சாடுறாராம். அவ்வளவு ஒரு கோபம், ஒரு எரிச்சல் அவருக்கு. இப்படி இருக்கும்போது பாருங்க, எங்கேயோ ஒரு பணக்கார வீட்டில் இருந்து வாஷிங் மெஷின் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பு வந்துச்சான். பாருங்க, அதை கேட்டுட்டு அங்கே போனாராம். போய் வாஷிங் மிஷின் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாராம், மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு. பாருங்க, அந்த வீட்டு அம்மா, பணக்கார ஓனர் அம்மா, இவர் லேசாக எட்டி பார்த்துச்சான். பார்த்துட்டு கேட்டுச்சான், என்ன ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அவர் சொன்னாராம், என் மகளுக்கு இந்த வருஷம் ஒரு புது ஷூ வாங்கி கொடுக்க முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ரொம்ப வேதனைப்பட்டாராம். அந்த அம்மா பாருங்க வேகமாக வெளியே ஓடிடுச்சான். அந்த அம்மா போன பிறகு அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் வந்தாராம். வந்துட்டு கேட்டாராம்,
என்னங்க ரொம்ப துக்ககரமாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவர்கிட்டையும் இதே கதையை சொன்னாராம் பாருங்க. சொன்ன மாத்திரத்தில் அந்த ஓனர் சொன்னாராம், இங்க பாருங்க, எனக்கும் ஒரு மக இருக்கிறா, அவளுக்கும் வயசு 8, ஆனால் அவளால் நடக்கவே முடியாது. அவள் வெறுங்காலில் நடந்து வருகிற சத்தத்தை என்னால் கேட்கக்கூடுமானால் நான் இவ்வளோ பெரிய பங்களாவையும் விட்டுட்டு இந்த தெருவில் ஒரு மூலையில் ஒரு சின்ன வீட்டில் குடியிருப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னாராம். நீ மகளுக்கு ஷூ வாங்கி கொடுக்க முடியலையேன்னு சொல்லி இவ்வளவு நீ வருத்தப்படுற, நான் இவ்வளவு பணக்காரனாக இருக்கிறேன், என் மக நடக்காதவளாக இருக்கிறா பாருங்க. அப்படி சொல்லி அந்த ஆளுக்கு உணர்வு வரலையாம் பாருங்க. இப்படி தான் மனம் திரும்பாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மனம் திரும்பின தேவனுடைய மக்கள் ரொம்ப உணர்வுள்ள தேவனுடைய மக்கள். சின்ன சின்ன நன்மைகளை நினைச்சு பார்த்து, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நினைச்சு பார்த்து கர்த்தரை துதிக்கிறவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஆரோக்கியமான சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் பாருங்க எலும்ப முடியாமல் படுத்துருக்குறாங்க. நாம நல்லா எலும்பி ஓடி நடந்து ஜோர அங்கே உட்கார்ந்துருக்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். அவர் நம்முடைய பலனா இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் நினைச்சு பார்த்து அருமையானவர்கள் நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக பாருங்க நாம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏசாயாவுக்கு போவோம். ஏசாயா 38 அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே எங்கள் கீத வாக்கியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். பாருங்க, இங்க எசேக்கியா ராஜா, அவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தாவீதுக்கு பிறகு வந்த ஒரு ஆவிக்குரிய மனுஷன், நல்ல தேவனை நம்புகிற ஒரு மனுஷன். வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனை நம்புகிறதுல ரொம்ப கெட்டிக்காரன். இவனுக்கு ஈடா யாரும் இல்லை, அந்த அளவுக்கு தேவனை நம்புகிற மனுஷனா இருந்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆகவே கர்த்தர் மேல நம்பிக்கை வச்ச இந்த எசேக்கியா ராஜாவை கர்த்தர் ரட்சித்தார், ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறான், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். நான் சொல்லுகிறேன், நம்மையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரு. எத்தனை பேர் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த வருஷத்துல கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார் சொல்லி? எல்லாரும் கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, இவன் கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லுகிறான். பல தீமையிலிருந்து கர்த்தர் இவனை ரட்சித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதுல பிரதானமாக பாவத்திலிருந்து இவன் ரட்சிக்கப்பட்டான். பாருங்க, பாவம் இருக்கிறதுல அதுதான் எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். இந்த பாவம் தொலைலன்னா அருமையானவர்களே, வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரவே வராது. இந்த பாவத்தை மனுஷனை விட்டு அகற்றுவதற்கு கர்த்தரால மட்டும்தான் முடியும். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் இவனை பாவத்திலிருந்து ரட்சித்தாராம். சொல்றான் பாருங்க, 17வது வசனம். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது, தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டீர். பாருங்க, பாவங்களை, எசேக்கியாவுடைய பாவங்களை கர்த்தர் என்ன பண்ணாராம்? முதுகுக்கு பின்னால எரிஞ்சிட்டாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை அவர் பார்க்கவே மாட்டாராம். பாவத்தை பாராத சுத்த கண்ணர். எப்படி இவனுடைய பாவத்தை பாராமல் இவனை ஆசீர்வதிச்சார்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு நியமனம் இருந்துச்சு. குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியை அடிச்சாங்க, ரத்தத்தை சிந்தினாங்க. அந்த ரத்த புண்ணியத்தினால அருமையானவர்களே பாவம் மன்னிக்கப்பட்டது.
பாவம் செஞ்சது மனுஷன், அடிக்கப்பட்டது ஆட்டுக்குட்டி. ரத்தம் சிந்த வேண்டியது மனுஷன், ரத்தம் சிந்தினது ஆட்டுக்குட்டி. ஆகவே ஆட்டுக்குட்டியின் புண்ணியத்தினால கர்த்தர் பாவங்களை முதுகுக்கு பின்னாடி போட்டாராம். எசேக்கியாவுடைய பாவத்தை மட்டும் இல்ல, நம்ம பாவத்தையும் முதுகுக்கு பின்னால போட்டாரு. பாருங்க, கர்த்தரே அதை பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்கவே முடியாது. இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு ஓடியாந்துரும், இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு ஓடியாந்துரும் பாவம். ஏன்னா நம்மளை அளவில்லாமல் கர்த்தர் நேசிக்கிறாரு. அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டு பக்தர்களாகிய நாம் ரொம்ப பாக்கியவான்கள். பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு ரத்தத்தினாலே பாவங்கள் மூடப்பட்டிருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டதன் விளைவாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் மூடப்பட்ட நிலைமையில் அல்ல, நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாருங்க, இன்னைக்கு அந்த இயேசுவின் ரத்த புண்ணியத்தின் விளைவாக நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார்? அருமையானவர்களே, நம்முடைய பாவங்களை பாராமல் பாவங்களை முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சிட்டாரு. ஒரு வசனம் சொல்லுகிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் போயிடுச்சு. இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி எரிந்து விட்டது. நம்மை கர்த்தர் பாவங்களற துடைத்து பாருங்க பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறார். அப்ப அந்த பாவ மன்னிப்பை தான் ரட்சிப்புன்னு சொல்றான். பாருங்க, அதுக்காக என்ன சொல்றான்? எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே கீத வாக்கியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வச்சானா. அந்த பாவ மன்னிப்புக்காக பழைய ஏற்பாட்டு பக்தனாகிய எசேக்கியாவே துதித்து பாட முடியுமானால், புதிய ஏற்பாட்டில் தேவாட்டுக்குட்டின் ரத்தத்தினால பாவங்களற கழுவப்பட்ட நாம் எவ்வளவு அதிகமாய் கர்த்தரை துதிக்கணும் யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுறான் 150ஆம் சங்கீதத்தில், ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். எத்தனை பேர் அப்படி துதிக்கலாம்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, எசேக்கியாவை ரட்சிக்க வந்த தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறாரு. ஏன்னா பழைய ஏற்பாட்டுக்காரங்கள் மக்களுக்கு என்ன செய்தாரோ அதே நமக்கும் கர்த்தர் செய்திருக்கிறார். அதனாலதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது, முன்பு எழுதப்பட்டவர்களால் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அதுல இருந்து புரிஞ்சுக்கலாம், அவர்களுக்கு செய்த நன்மைகளை தான் கர்த்தர் நமக்கும் செய்திருக்கிறாரு. ரெண்டாவது, எசேக்கியாவுக்கு ஒரு பொல்லாத வியாதி வந்துச்சு. பயங்கரமான ஒரு வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதி. ஆகவே தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாட்ட சொல்லுகிறான், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர். தேவன் சொன்னதாக ஏசாயா சொன்ன மாத்திரத்தில் எசேக்கியாவுக்கு பாருங்க ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ சாக போறோம் போல, இந்த பொல்லாத வியாதியில நம்ம சாக போறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சுவர்புறமாக திரும்பினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனி மனிதர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, கர்த்தரை மட்டும் தான் நோக்கி பார்க்கணும். கர்த்தர் தான் நம்மை வாழ வைக்கிற தேவன் சொல்லி கர்த்தருக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான். பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கண்ணீரோட ஜெபம் பண்ணான்னு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரனுடைய ஜெபத்தை கேட்டார். கேட்டுட்டு ஏசாயாவை மறுபடியும் எசேக்கியாவின் இடத்துல அனுப்புகிறார். ஏசாயா வருகிறான், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான், உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசின் வருஷங்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். பாருங்க, ஆயுசின் வருஷங்களோட 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அப்ப ஆயுசின் வருஷங்களை கூட்டுறது யாருங்க? கர்த்தர் தான். அப்ப நம்ம 2024 பார்க்க போறோம், 2025 பார்க்க போறோம், பாருங்க 2026 பார்க்க போறோம். ஆயுசின் வருஷங்களை கர்த்தர் நமக்கு கூட்டி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க கடவுள் இல்லை, அதனால என்ன ஆகுமோன்ற ஒரு திகைப்புல இருக்கிறாங்க. ஆனா நமக்கு ஆயுசின் வருஷங்களை கூட்டி தருகிற தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நம்மை வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறாரு, அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, எசேக்கியாவுக்கு அவனுடைய வியாதியை கர்த்தர் மாற்றி போட்டார்.
அவனை சுகமாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். அது கர்த்தருடைய ரட்சிப்பு. அதனால தான் சொல்றான், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார் அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம வாழ்க்கைக்கு வருவோம். அருமையானவர்களே, நமக்கும் வியாதிகள் வந்துச்சு இல்லையா? பொல்லாத வியாதிகள்லாம் நம்மளை வந்து மோதிட்டு தான் போச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இந்த வியாதி வந்திருக்குது, அவ்வளோதான் போச்சு, உங்க கதை இதோட முடிய போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் முடியல, கர்த்தர் காப்பாத்திட்டாரு. கொரோனா போன்ற கொடூரமான நோய்கள்லாம் வந்துச்சு, நம்மளை வந்து மோதிச்சு. ஆனா கொரோனா செத்து போச்சு, நாம உயிரோட இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? வாழ வச்சிருக்கிறாரு. இன்னும் எந்த வியாதி வந்தாலும் அருமையான ஒரு வியாதி கிருமிகள் நம்ம சரீரத்தில் பட்ட மாத்திரத்தில் செத்தே போகும். ஏன்னா கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசுவே எனக்கு ஜீவனாயிருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவே எனக்கு ஜீவனாயிருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவே எனக்கு ஜீவனாயிருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். அல்லேலூயா. அடுத்தபடியாக பாருங்க, வியாதியிலிருந்து அவன் ரட்சிக்கப்பட்டான். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ராஜா, ஒருத்தன் ஒரு பொல்லாத ராஜா, அசீரியா ராஜா. அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக படையெடுத்து வந்துட்டு இருக்கிறான். அசீரியா ராஜா தான் அந்த நாட்களில் உலகத்தையே அரசாட்சி பண்ண ஒரு வல்லரசு. பாருங்க, அவன் ஜெயிக்காத ராஜ்யமே கிடையாது. அவன் எல்லா ராஜ்யத்தையும் ஜெயித்துட்டு வர்றான். வந்துட்டு இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்லுகிறான், நல்லா கவனிங்க, இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்றான், உங்க தேவன் மேல நம்பிக்கை வைக்காதீங்கன்றான். பிசாசு எப்படி பேசுறான் பாருங்க. என் கைக்கு உங்க தேவன் உங்களை தப்புவிப்பாருன்னு சொல்லி உங்க தேவன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. உங்க தேவன் மேல நம்பிக்கை வைக்கிற மாதிரி எசேக்கியா உங்களுக்கு போதிப்பான், அந்த போதனைக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்கன்றான். எப்படி பொல்லாதவன் பாருங்க. கர்த்தருக்கு விரோதமா தூஷண வார்த்தைகளை பேசுகிறான். அவன் சொல்றான், நான் இதுவரைக்கும் ஜெயித்த எந்த ராஜ்யத்தின் கடவுளும் அந்த ராஜ்யத்தை காப்பாத்தல. எத்தனையோ ராஜ்யங்களை ஜெயிச்சா அந்த ராஜ்யங்களுடைய கடவுள்கள் யாருமே அந்த ராஜ்யத்தை காப்பாத்தல. உங்க கடவுளும் உங்களை காப்பாற்ற முடியாது, என் கைக்கு உங்க கடவுள் உங்களை தப்பு வைக்க முடியாதுன்னு சொல்லி பாருங்க சவால் விடுறான். இதை கேட்ட மாத்திரத்தில் எசேக்கியா தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். ஏன்னா தேவனுடைய ஆலயத்துக்குள்ள தான் மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்துச்சு, அங்கதான் தேவ பிரசன்னம் இருந்துச்சு. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தான். பிரவேசித்து இவ்விதமாக ஜெபம் பண்ணான் என்று நாம் வாசிக்கிறோம். திருப்புங்க ஏசாயா 37 அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். பாருங்க, இந்த அசீரியா ராஜாவுடைய கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஜெபம் பண்ணுகிறான். பாருங்க, இப்போ கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசன் மூலமாக பதில் கொடுக்கிறாரு. 37 அதிகாரம் 35 வசனம் பாருங்க. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு, எல்லாரும் சொல்லுவாருங்க, ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி நான் ஆதரவா இருப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாரு. நல்லா கவனிங்க, எப்படி ரட்சித்தாரு. 36 வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் எப்படி கிடந்தார்கள்? செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். எப்படி ரட்சித்தாரு பாருங்க. ஒரு தூதன் அனுப்பி அத்தனை பயலையும் வெட்டி விட்டாரு பாருங்க. கர்த்தர் இன்றைக்கும் அருமையானவர்கள் நம்முடைய எதிரிகள், நம்முடைய எதிர்ப்புகள் எல்லாரையும் பாருங்க தம்முடைய தூதர்களை அனுப்பி
எல்லாம் காலி பண்ணிட்டாரு. அதனால தான் பாருங்க இன்னைக்கு நம்ம வந்து நல்லா இருக்கிறோம், பாதுகாவலாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனையோ ஆபத்துகளுக்கு நம்மளை நினைச்சிருக்கிறாரு, தப்பு வச்சிருக்கிறார். பாருங்க, எசேக்கியா ராத்திரி தூங்கிட்டு இருந்திருக்கிறான். காலையில் எந்திரிச்சு பார்த்தா எதிரிகள்லாம் செத்த பிரேதங்களா கிடக்குறாங்க. என்ன அற்புதம்! வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பாருங்க, இன்னைக்கும் கூட உங்க வாழ்க்கையில நிறைய எதிர்ப்புகள் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய போராட்டங்கள் இருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். உங்க பிரயாசம் இல்லாம நீங்க படுத்து எழும்புவீங்க, அந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். கர்த்தர் பாருங்க பிரச்சனைகளை மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார், எதிரிகளை மடங்கடிக்கிறவராய் இருக்கிறார், எதிரிகள் மேலே ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார், நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சில எதிர்ப்புகள் பிசாசு கொண்டு வருகிறான், சில பொல்லாப்புகளை கொண்டு வருகிறான். தேவன் அவருடைய தூதர்களை அனுப்பி நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். தேவ தூதர்கள் நமக்காக பாருங்க பாதுகாவலின் வேலையில ஈடுபட்டிருக்கிறாங்க. நானும் என்னுடைய மனைவியும் சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தோம். போயிட்டு வர்ற வழியில ஒரு இடத்துல யூட்டர்ன் போட வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணி அடுத்த ரோட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. பின்னால் திரும்பி பார்த்தா ஒரு ஆட்டோக்காரன் ரொம்ப தூரத்தில் வந்துட்டு இருந்தான். சரி, அவன் அங்கே வர்றான், நம்ம அதுக்குள்ளே மெதுவாக திரும்பிடுவோன்னு சொல்லிட்டு மெதுவாக திரும்பணும். பாருங்க, அவன் எங்களை பார்த்த உடனே அவன் ஸ்பீடை கூட்டிட்டான். பாருங்க, குடிச்சிருப்பான் போல. பாருங்க, ஸ்பீடை கூட்டிட்டான், அப்படியே வேகமா வர்றான், ரொம்ப பக்கத்தில் வந்துட்டான், வேகமா. நான் இயேசுவேன்னு கூப்பிட்டேன். பாருங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, கிரீச்சின்னு ஒரு பெரிய சத்தம். நான் நினைச்சேன் இன்னைக்கு காரையும் உடைச்சிருவோம், நம்ம காலையும் உடைச்சிருவோன்னு நினைச்சேன். ஆனா பாருங்க, ஒரு சத்தம், அப்படியே வண்டி நின்றுச்சு. எங்க காருக்கும் ஆட்டோவுக்கும் 1 இன்ச்சு தான் இருக்கும். பாருங்க, இது அவன் பிரேக் போட்டதுனால நிக்கல, தேவதூதன் தடுத்து நிறுத்தினதுனால நின்று போச்சு. அற்புதமா தப்பிச்சு வந்தோம் பாருங்க. இல்லைன்னா இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் கிடக்க வேண்டியதுதான். பாருங்க, கர்த்தர் எங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறாரு. உங்களையும் எத்தனையோ ஆபத்துகளுக்கு தப்பு வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, இந்த நன்மைகளை எல்லாம் எண்ணி பார்க்கணும். பாவங்களை எல்லாம் மன்னிச்சதுனால பாருங்க, ஆத்மாவை நரகத்துக்கு தப்பு வச்சு நம்மை இன்றைக்கு பாதுகாத்து வழி நடத்துகிறார். வியாதிகளெல்லாம் சோமாக்கி நம்மை ஆரோக்கியத்தின் பாதையில் என்ன செய்கிறாரு? நடத்துகிறார். ஒருவேளை சிலர் சொல்லலாம், இன்னும் சில வியாதிகள் இருக்குதேயா, ஓடியே போயிடும் இயேசுவின் நாமத்தில். 2024 நல்ல ஆரோக்கியத்தின் ஆண்டாக இருக்கும் உங்களுக்கு. விசுவாசியுங்கள், கர்த்தர் ஆரோக்கியத்தின் தேவன். பாருங்க, அது மட்டுமல்ல, பொல்லாத சூழ்நிலைகள், பொல்லாத பிசாசுனுடைய கிரியைகள், பொல்லாத மனுஷனுடைய கிரியைகள் நம்மை தாக்க வரும் பொழுது, அடியோடு நம்மை அழிச்சிடலான்னு நினைச்சு அவங்க வரும்போது, கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். இம்மட்டும் பாதுகாத்திருக்கிறார். இதற்கு நன்றி சொல்வீர்களானால் நான் சொல்கிறேன், இதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதத்தை வரப்போகிற வருஷங்களிலே நீங்கள் காண்பீர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தரை ஆராதிக்கலாம், துதிக்கலாம்னு சொல்லி? எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். உலகத்துல மக்கள் எப்படியோ புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. ஆனா சிறந்த விதத்துல புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறது நாம தான். கர்த்தரை துதித்து கொண்டே பிரவேசிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா கர்த்தரை துதிப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். புது வருஷத்துக்குள்ள பிரவேசித்து விட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஆசீர்வாதத்தின் ஆண்டு, இது வெற்றியின் ஆண்டு, இது விடுதலையின் ஆண்டு, இது உயர்வின் ஆண்டு, இது மகிமையான ஆண்டு. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. எல்லாரும் ஒரு விசுவாச அறிக்கை சொல்லுவோம். இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும்
நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்னை தொடரும். நான் வாலாகாமல் தலையாவேன், கீழாகாமல் மேலாவேன். கர்த்தர் சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். என்னுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நான் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆவேன். என்னுடைய பாதை ஜீவ பாதை. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் வாழ்வில் பாலும் தேனும் ஓடுகிறது. என் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடுகிறது. என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புகிறது. கர்த்தர் எல்லா இடங்களிலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். நான் சுகவான், நான் நீதிமான், நான் நீடிய வாழ்வான். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல என் சபை வளரும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். தேவன் அவரை குறித்த ஞான அறிவை எனக்கு இந்த வருஷம் கூட்டி கொடுக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். சங்கீதம் 103க்கு திரும்புவோம். சங்கீதம் 103. அருமையானவர்களே, இந்த சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். ஆனால் அதிலிருந்து சில முக்கியமான சத்தியங்களை இந்த வருஷத்திற்கு நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த சங்கீதம் பழைய ஏற்பாட்டுக்கு பொருந்தாது. பழைய ஏற்பாட்டில் நிறைவேறவில்லை. புதிய ஏற்பாட்டை பற்றிய தீர்க்க தரிசனம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே 6 உபகாரங்களை தேவன் அவருடைய புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். சங்கீதம் 103 3வது வசனம். அவர் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து. முதலாவது உபகாரம் பாவ மன்னிப்பு. பாருங்க, அக்கிரமங்கள் எத்தனை மன்னிக்கிறார்? எல்லாவற்றையும். இது பெரிய பாவம் அப்படின்னு ஒருவேளை அருமையானவர்களை நாம் கணக்கு போடலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. இயேசு பெரியவர், எல்லா பாவங்களையும் காட்டிலும் பெரியவர். அருமையானவர்கள், எங்கள் பெருசுன்னு சொல்கிற பாவம் அவருடைய பார்வையில் ஒன்றும் கிடையாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர் இந்த 1ஆம் தேதி இயேசுவை உள்ளத்தில் வார ஆண்டவர் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் என்று நான் வாக்கு பண்ணுகிறேன். எப்படியோ இருந்தவர்கள் நாங்கள் அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தி இருக்கிறார். எங்களுடைய எதுவும் அல்ல, அவருடைய பாவ மன்னிப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்றால் பாவ மன்னிப்பு என்பது அருமையானவர்களே எல்லா ஆசீர்வாதத்திற்கும் அது வாய்க்காலாய் ஊற்றாய் இருக்கிறது. ஒரு சில குறிப்புகளை நான் காண்பிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் பார்ப்பிலானால் அவர்களுக்கு பல பின்னடைவுகள் இருந்தது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க போல அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டுமானால் ஒரு ஆட்டுக்குட்டியை கையில் கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். எங்கே பார்த்தாலும் சாணி. பாருங்கள், ஆடு மாடு இவ்விதமான பலிகளை செலுத்தி தான் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தார்கள். ஆனால் நாம் ராஜாக்களைப் போல அருமையானவர்களே இன்றைக்கு தேவ சமூகத்திலே உட்கார்ந்துருக்கிறோம். அத்தனைக்கும் காரணம் ஆண்டவராகிய இயேசு. எல்லாரும் சொல்லுவோம் சத்தமாக, இயேசு. இன்னும் சத்தமாக, இன்னும் சத்தமாக. எல்லாரும் கரங்களை தட்டி கருத்தை சோதரிப்போம்.
ஆதாமனுடைய பாவம் அருமையானவர்களே பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது தண்டிக்கப்படவில்லை. கல்வாரி சிலுவையிலே இது இயேசுவின் மூலமாக அந்த தண்டனை அவர் அனுபவித்து ஆசீர்வாதத்தை கற்றவித்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது வரைக்கும் இயேசு வரைக்கும் ஆதாமுடைய பாவம் தண்டிக்கப்படாதபடினாலே தேவன் அருமையானவர்களே பழைய ஏற்பாட்டு மக்கள் மேலே அவ்வளவு பிரியமாக இல்லை என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ சத்தியத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். காத்தனைக்கு காரணம் உங்கள்கிட்ட எதுவும் கிடையாது. மத்தியில் இயேசு வந்து விட்டார். அருமையானவர்களே, ஆகவே ஆதாமுடைய பாவம் இயேசுவிலே தண்டிக்கப்பட்டது. அது தண்டிக்கப்படாதபடினாலே தேவனுடைய பிரியம் மக்கள் மேலே இல்லை, அந்த அளவுக்கு இல்லை என்பதை அருமையான தெரிந்து கொள்ளுங்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 63வது அதிகாரங்களை வாசித்து பார்ப்பீர்களானால் தெளிவாய் உங்களுக்கு விளங்கும். ஆகவே வேதம் சொல்கிறது, ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம். விளங்குற மாதிரி சொல்கிறேன். பாவத்தின் சம்பளம் பாதாளம். பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கிறது, பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்கிறது. அது பாதாளம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டில் ஒருவரும் பரலோகத்துக்கு போகல. பரிசுத்தவான்கள் ஆபிரகாமுடைய மடியிலே போய் சேர்ந்தார்கள். நாம் இன்றைக்கு ஆராதிக்கிறது போல வாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய பிரியம் அவர் மேலே இல்லாதபடினாலே தூதர்கள் இயேசு பிறந்த பொழுது அருமையானவர்களே விதமாக பாடினார்கள் என்று வேதம் சொல்கிறது. லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆகவே மனுஷர் மேல் பிரியம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாக மனுக்குலத்திற்கு கிடைத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது இயேசுவின் பிறப்புக்கு பின்பு தேவ பிரியமும் தேவ அன்பும் மக்கள் மேலே அருமையானவர்களே இன்றைக்கு ஆராய் பாய்ந்து ஓடுகிறது என்பதை 1ஆம் தேதி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிருபை என்ற அந்த பதத்தினுடைய அர்த்தம் அன்மெரிட்டட் ஃபேவர். பாருங்கள், உதவிகள், தெய்வீக உதவிகள், அது ஆறை போல பாய்ந்து ஓடுகிறது மக்கள் மேலே என்று சத்தியவேதம் சொல்கிறது. எல்லாவற்றும் காரணர் அவருடைய பேர் இயேசு. மறுபடியும் கரங்களை எதிர்த்தே கருத்து சோதரிப்போம். தேவ பிரியம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக எதன் மூலமாக உண்டாச்சுன்னு சொன்னால் இயேசு தேவ ஆட்டுக்குட்டியாக அருமையானவர்களே அவர் பிறந்தார். வேதத்திலே நான் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. விளங்குற மாதிரி சொல்கிறேன். இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கப் போகிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்திற்குரிய தண்டனையை சுமக்கப் போகிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆதாமின் பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருடம் வரைக்கும் பிறக்க போகிற எல்லா மனிதருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. இது ஒரு மதம் அல்ல, இது வேதம், சத்தியம். அருமையானவர்களே கவனியுங்கள். ஆகவே இந்த காலை வேளையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். காரணம், இந்த 1ஆம் தேதி கோடி பேர் இந்த வட்டத்துக்கு வெளியே நின்றுட்டு இருக்கிறான். இயேசுவின் ரத்தத்தினால் அவன் கழுவப்படவில்லை. இயேசுவோடு எந்த அறிமுகமும் கிடையாது. ஆகவே அவர்கள்
பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். தப்புவதற்கு வேறு வழியே கிடையாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அம்மாவுடைய வயிற்றில் பிறந்துட்டா ஒன்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே அருமையான கழுவப்பட்டு பரலோகத்துக்கு போனோம், அல்லது பாதாளத்திற்கு போனோம். கிறிஸ்தவ பாதிரியாராக இருக்கலாம், மூத்த போதகராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அருமையானே பாவத்தினுடைய சம்பளம் அவளை தொடருகிறது என்று சத்தியவேதம் சொல்கிறது. அதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு முடிவை கட்டினார். அவருடைய கல்வாரி மரணத்தினை ஏசாயா 53 நாம் பார்க்கிறோம், வாசிப்போம். ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவின் காயங்களால் நாம் சுகமாகிறோம். எல்லோரும் வலது இடத்து உயர்த்தி கர்த்தரை சோதரிப்போம். இயேசுவின் காயங்களால் நாம் உள்ளே சுகமாகிறோம். பாவம் மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. பாவங்கள் எல்லாம் அருமையான உள்ளே முதுகுக்கு பின்னாலே தூக்கி எறியப்படுகிறது. தேவனுடைய முதுகுக்கு பின்னாலே வேதம் சொல்கிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு என்ன செய்து விட்டார், அகற்றி விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜெபம் இல்லை, நம்முடைய உபவாசம் இல்லை, நம்முடைய தியாகம் இல்லை, நம்முடைய கண்விழிப்பு கிடையாது, இயேசுவின் கிருபை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னும் அதிகமாக அவரை நெருங்க வேண்டும். இந்த வருஷத்தில் தீர்மானம் பண்ணுங்க. 1ஆம் தேதி தேவ பிரியம், தேவனுடைய தயவு அருமையான பழைய ஏற்பாட்டிலே இந்த அளவு ஊற்றப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே தேவன் நம்மிலே அன்பு வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நம்மிடத்தில் அன்பு ஊர்ந்து, எல்லாரும் சொல்லுவோம் அன்பு ஊர்ந்து, பாக்கியமான ஒரு பதம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது பழைய ஏற்பாட்டில் எந்த யோசுவாவுக்கும் கிடைக்கல, ஆபிரகாமுக்கும் கிடைக்கல. எல்லாரும் அருமையானவர்களே பாருங்கள், தேவனுடைய தாசர்களாய் தொண்டர்களாய் இருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு நாம் தேவனுடைய மக்களாய், பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய குடும்பத்தில் அங்கத்தினர்களாய், தேவனுடைய ராஜ்யத்திலே பிரஜைகளாய் இருக்கிறோம். செத்தா பரலோகத்துக்கு போவோம். அருமையான இந்த நரகம் மாதிரி இருக்குது இந்த உலகத்தில். பரலோகத்தை நினைச்சாலே சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். அத்தனைக்கு காரணம் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு தேவன் நம்மை பார்க்கும் பொழுது பரிசுத்தமானவர்களாக பார்க்கிறாரு, பாபிகளாக பார்க்கறது இல்லை. பாருங்கள், இன்றைக்கு தேவன் ஒரு விசுவாசியை பார்க்கும் பொழுது இயேசுவின் ரத்தம் தான் அவருடைய கண்ணில் படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்றால் இந்த வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின இயேசுவுக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். அன்பு கூர்ந்து கழுவினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஆச்சரியம். நாம் ரொம்ப நல்லவங்களாக இருந்ததுனால இல்லை, அல்லது நாம் ஏதோ ஒன்று கடவுளுக்கு நிறையா கொடுத்ததுனால இல்லை, அவர் அன்பு கூர்ந்து. பாருங்கள், இந்த கெட்டகுமாரனுடைய சத்திரத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் பண்ணி குடிச்சிருந்து வாராமல் எங்கேருந்து, அப்போ 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து வரல, பண்ணி குடிச்சிருந்து எழும்பி வாரான். ஜஸ்ட் திங்கிங், அப்படியே அருமையான நாத்தம் பாருங்கள், அந்த நாத்தத்துக்குள்ளே இருந்து எழும்பி வாரான். ஆனால் தவப்பி தூரத்தில் அவனை கண்டு, அடையாளம் கண்டு ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தமிட்டான் என்று சத்தியவேதம் சொல்கிறது. அதுதான் நம்முடைய தேவன். இந்த கால் வேளையிலே பாவம் மன்னிக்கப்படாதவர்கள்
தயங்கி கொண்டு நிற்பீர்களானால் தயக்கம் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. காரணம், தேவன் அன்பு கூறுகிற நாட்களிலே நாம் பிறந்திருக்கிறோம். சில ஆளுக்கு கேட்க காலம் நேரம். நாங்கள் நல்ல நேரத்தில் பிறந்திருக்கோம். ஆபிரகாம் பிறக்கலை, யோசுவா பிறக்கலை, வேறு எந்த பரிசுத்தவானும் அருமையான இல்லை. இந்த சாக்கியம் அவர்களுக்கு இல்லை. கிறிஸ்துவுக்கு பின்னாலே பிறப்பது ஒரு பாக்கியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அம்மா வயிற்றில் பிறந்துதான் முதல் பிறப்பு. அதுக்கப்புறம் இயேசுவுக்கு பிறக்க வேண்டும். இயேசுவின் ஆவியினாலே பிறக்க வேண்டும். மாம்சத்தில் பிறந்திருக்கோம், உள்ள ஆவியில் பிறக்க வேண்டும். ஆவி மறுபடியும் பிறந்து அது ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு அருமையான மகிமையான ஒரு எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 1:7 விதமாய் சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுவுக்குள் உண்டாயிருக்கிறது. எதனாலேன்னு கேட்டால், அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார். ஆகவே செத்ததுக்கப்புறம் பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படி அவர் சொல்லலை. இப்பொழுதே பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை அவர் அன்பு கூர்ந்தபடினாலே 33 வயதிலே கல்வாரி சிலுவிலே கடைசி சொட்டு இரத்தத்தை நமக்காக சிந்தினபடினாலே அந்த இரத்தம் அருமையான ஆதாமின் காலத்திலிருந்து கழுவப்பட முடியாத பாவங்களை அருமையானவர்களே கழுவி நம்மை ராஜாக்களாக மாற்றி இருக்கிறது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை போல அருமையானவர்களே மதிப்புக்குரிய ஒரு காரியம் ஒன்றும் கிடையாது. பாருங்கள், இந்த பாவ மன்னிப்பு பரலோகத்துக்குள்ளே ஒரு பிரவேசத்தையும் நமக்கு தருகிறது என்பதை சத்தியவேதம் போதிக்கிறது. பரலோகத்துக்குள்ளே டிக்கெட்டு வாங்கணும்னு சொன்னால் அது இயேசுவின் இரத்தத்தினாலே வருகிற பாவ மன்னிப்புக்குள்ளே இருக்கிறது. ரோமர் 6:23 விதமாக வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ. இதெல்லாம் ஆழமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவ அன்பு உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். தேவனை நேசிக்க ஆரம்பிப்பீர்கள். தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று வைராக்கியம் கொள்வீர்கள். இங்கே பாருங்கள், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இங்கே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். நித்திய ஜீவன் என்பது பரலோகத்தை தான் சொல்லுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எட்டர்னல் லைஃப், காட் கைண்ட் ஆஃப் லைஃப், ஜோயி. பாருங்கள், தேவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன், அதுக்கு பேர் நித்திய ஜீவன். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் பரலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நித்திய ஜீவனை உடையவர்கள் என்றால் யோவான் 10:10 எழுதப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கு வரான். நானோ திருடன் அல்ல, கொல்லுறவன் அல்ல, அழிக்கிறவன் அல்ல, நானோ மனிதருக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆகவே இந்த உள்ளே இருக்கிற ஆவியிலே தேவனுக்குள்ளே என்ன இந்த ஜீவன் இருக்கிறதோ அது கர்த்தர் வைத்து நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி பரலோகத்திலே பிரவேசத்துக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே யோவான் 14 இயேசு விதமாக சொன்னார், என் பிதாவின் வீட்டிலே அநேக ஸ்தலங்கள் உண்டு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன்.
பாருங்கள் அருமையானவர்களே, இதில் ஸ்தலம்னு எழுதப்பட்டிருக்கிறது. நான் ரொம்ப வருஷம் பெந்தகோஸ்தையில் இருந்ததுனால மழைக்கு ஒதுங்குற ஒரு குடிசை மாதிரி யோசிச்சிட்டேன். குடிசை போட்டு வச்சுட்டு இருக்காரு போல கர்த்தர். இல்லை அருமையானவர்களே, அங்கே கோட்டை சுவரெல்லாம் பூராவும் பார்த்தீங்கன்னா 12 விதமான முத்துக்களை கர்த்தர் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறான்னு போட்டிருக்கு. இந்த 1ஆம் தேதி காலமே நாங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் அங்கே ஒரு ஓலைக்குடிசி எனக்காக போட்டுக்கிட்டு இல்லை. அநேக கிறிஸ்தவர் நம்புகிற மாதிரி அருமையான குடிசை புத்தியெல்லாம் தூக்கி தூர எறியணும். பாருங்கள், யங்குன்னு சொல்லி ஒரு பெரிய கிரேக்க பண்டிதர் இருக்கிறாரு. அவர் ஒரு பைபிள் எழுதியிருக்காரு. அது வாஸ்துக்கு ஒரு நாளில் வாஸ்து கொண்டு வந்தேன். இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் ஆர் மெனி மேன்ஷன்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய பிதாவின் வீட்டிலே அநேக அரண்மனைகள் கூட கிடையாது. பெரிய தோட்டம், அந்த தோட்டத்துக்கு மத்தியில் ஒரு அரண்மனை. நீங்கள் குடிசைவாசிகளாக இருக்கலாம். இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறேன். உங்களுடைய எதிர்காலம் என்னன்னு கேட்டால் அரண்மனை. மனதிலிருந்து எண்ணங்களை கொண்டு வாருங்க. கர்த்தரை நேசிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் அருமையானவர்களே, நம்மிடத்திலிருந்து ஏதோ சில்லறையை வாங்குறதுக்காக வான்னு கூப்பிடுறதில்ல. ரட்சிப்பு என்பதை போல பாக்கியமான ஒரு நிகழ்வு மனிதன் வாழ்க்கையிலே இருக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் சொர்க்கத்தை விட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனுக்காக அருமையால் தேவ ஆட்டுக்குட்டியாக பிறந்து நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்டு அடிக்கப்பட்டு கடைசி சுட்டு ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தினாலே நம்ம கழுவி பாவம் வர கழுவி பாவம் மன்னிப்பை கொடுத்து பரலோகத்துக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு டிக்கெட்டையும் கொடுத்துருக்காராம். அத்தனையும் தேவனுடைய கிருபை. தேவன் அநேக கிறிஸ்தவர் போதிக்கிறது போல அருமையானவர்களே, என்ன தப்பு பண்ணியிருக்கான், குச்சி வச்சு கழுத்தை ஒடிக்கலான்னு சொல்லி காத்துட்டு இல்லை. தேவன் இந்த பூலோகத்திலே வந்து அவருடைய கழுத்தை ஒடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாரு. உச்சந்திலிருந்து உள்ளங்கால் ஒரு அருமையானவர்களே நொறுக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய மீறல் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரம நிமித்தம் இயேசு காயப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கனை தீர்ப்பு அவர் மேலே வந்தது. ஆக்கனை என்றால் ஆங்கிலத்திலே காண்டம்னேஷன் எழுதப்பட்டிருக்கிறது. கண்டம்ன்று சைக்கிள் ஒன்று இருக்குது, பழசா போச்சு, அது மேலே குப்பையில் தூக்கி எரிஞ்சிடுறோம். அந்த மாதிரி தேவன் இயேசுவை குப்பையில் எரிந்தார் உனக்காக. இந்த 1ஆம் தேதி மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்புங்கள், தேவனுடைய பிள்ளைகளாக மாறுங்கள். அருமையானவர்களே, உங்களுடைய லாபத்திற்காக நான் சொல்லுகிறேன். ஆகவே நம்முடைய தேவனைப் போல அன்புள்ள ஒரு தகப்பனை இந்த உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. உனக்காக இந்த உலகத்திலே சபிக்கப்பட்ட இந்த உலகத்தில் பிறந்து இரத்தத்தை சிந்திவனை கழுவி அவருடைய பிள்ளையாக மாற்றி அரண்மனையில் அருமையான கொண்டு வைக்க போகிறாராம். நம்ம ஃபியூச்சர் என்னன்னு சிலருக்கு ஒருத்தர் என்ன கேட்டார், உங்கள் ஃபியூச்சர் என்னன்னு. நான் சொன்னேன், எங்கள் ஃபியூச்சர் வந்து அரண்மனை. அவருக்கு வந்து ஷாக் ஆகி போயிடுச்சு. பாருங்கள், விசுவாசி தான், ஆனால் குடிசை புத்தி தான் இருக்குது. என்னுடைய ஃபியூச்சர் வந்து அரண்மனை. நான் வந்து 1ஆம் தேதி உங்கள்கிட்ட கேட்கேன், உங்கள் ஃபியூச்சர் என்ன? சத்தமாக சொல்லுங்க. அரண்மனை. அதை ஆயத்தப்படுத்தி கொடுத்தவர் யார்? இயேசு. மறுபடியும் சத்தமாக சொல்லுவோம், மறுபடியும் சத்தமாக சொல்லுவோம். பிசாசு ஓடட்டும். அதுக்கு தான் அவன் ஒரு சொவிட்டு போய பாருங்கள், கர்த்தர் அவனை தலையை மிதிச்சிருக்காருன்னு போட்டிருக்கு. ஆகவே அவனுக்கு காது சரியாக கேட்காது. அதனால தான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம் இங்கே இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே பாக்கியவான்கள், இந்த இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே முதலாவது உபகாரம், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து
பாவ மன்னிப்பையும் பரலோகத்துக்குள்ளே பிரவேசத்தையும் இலவசமாக அவர் கொடுக்கிறார் என்று சங்கீதம் சொல்லுகிறது. வாசிப்போம் மறுபடியும். சங்கீதம் 103:3. அவர் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. எத்தனை நோய்? பெரிய நோய் இது டாக்டர் சொல்லிட்டாரு, அவ்வளோதான், கான் சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அருமையானவர்களே, ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நோய்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். யாராக இருந்தாலும் சரி, எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆணோ பெண்ணோ வித்தியாசமே கிடையாது. அருமையானவர்களே, உயர்வு தாழ்வு என்பது சபிக்கப்பட்ட இந்த உலகத்தினுடைய ஒரு நீதி. பரலோகத்தில் மனுஷனா கர்த்தர் என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. எப்படியாவது இவனை ஆதாமுடைய சாபத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று கர்த்தர் அவரவாய் தன்னுடைய குமாரனை இந்த பாவ உலகத்துக்குள்ளே அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் என்ன தப்பு போடுவாங்க, எப்போ அடி கொடுக்கலான்னு சொல்லி காத்துட்டு இருக்குது இல்லை, அது முட்டாள்தான். அருமையான சத்திய வேதத்தை பார்ப்பீர்களானால் இந்த வேதம் முழுவதும் அருமையானே, தேவன் காட் இஸ் ஃபுல் ஆஃப் லவ். அன்பு ஊற்றுகிறது அவருடைய சரீரம், ஆவி, அவருடைய எல்லாவற்றையும். பாருங்க, உன் மேலே, உன் குடும்பத்து மேலே, உன் தொழில் மேலே என்ன தவறு செய்துதான் சரி, அருமையான கர்த்தர் சொல்கிறார், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நோய்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை அருமையானவர்களே நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறது. காரணம், நான் அவரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். வேதம் சொல்கிறது நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்குகிறார். வேதம் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு என்ன செய்கிறார்? தப்பி வைக்கிறார். வேதம் சொல்கிறது. தமிழில் அழிவுக்குன்னு போட்டிருக்கு, ஆங்கிலத்திலே பிரேத குழிக்கு என்ன செய்கிறார்? தப்பி வைக்கிறார். நோய்களை எல்லாவற்றையும் குணமாக்குகிறார். சீக்கிரமாக பிரேத குழிக்கு போயிடாத, இரு, இந்த உலகத்தில் எனக்காக இரு. ஆகவே நம்முடைய தேவன் அக்கிரமத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்குறது. இந்த காலவெளியிலே நீங்கள் ஒருவேளை குணமாக்க முடியாது என்று வைத்தியர்களாலே அருமையான உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குமானால், தேவன் சொல்லுகிறார், அவர் சத்தியபரர், உன் நோய்கள் எல்லாவற்றையும் நான் செய்கிறேன், குணமாக்குறேன். நீ முக்காத்துட்டு தர வேண்டிய அவசியம் இல்லை, இலவசம் எல்லாம். டாக்டர்ஸுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம், நாங்கள் டாக்டர்ஸ்கிட்ட போகிறோம். ஆனால் எல்லா டாக்டரை காட்டிலும் பெரிய டாக்டர், அவருடைய பேர் இயேசு. யார் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருந்தாலும் சரி, இந்த கர்த்தருடைய ரிப்போர்ட்டை நீ நம்பக்கூடுமானால், கர்த்தர் சொல்லுகிறார், உன் நோயை இந்த காலை வேளையிலே நீ இருக்கிற இடத்துலே குணமாக்குற. நான் இதுக்கு பெரிய வித்த பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி பாருங்க, திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தாங்க. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளவுதான். எத்தனை வருஷம் படுத்திருந்தான்? 38 வருஷமாக படுத்திருந்தான். பாருங்க, அவருக்கு வயசு 33 தான், இவன் 38 வருஷமாக படுத்திருக்கான். அதுக்கு முன்னால் 5 வருஷத்துக்கு முன்னால் அட்வான்ஸாக அட்மிட் ஆகிட்டான். 38 வருஷமாக படுத்திருக்கிறவனை பார்த்து ஒன் வேர்டு, படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ, அவ்வளோதான். கொஞ்சம் பேர் நியாயம் கேட்க வந்துட்டானுங்க. அவங்க சொன்னானுங்க, ஓய்வு நாளில் படுக்கை எடுத்துகிட்டு போகிறது உனக்கு நியாயமானு கேட்காம 38 வருஷமாக எங்கே போயிருந்த நீ? யோசித்து பாருங்க. மதவாதிகள் முட்டாள்கள். ஆனால் கர்த்தர் மனுஷனை மனுஷனாக பார்க்கிறார். இவன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் ஓடி தெரிய வேண்டியவன் ஒரே இடத்துல படுத்திருக்கான் 38 வருஷமா.
பிசாசு திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான். நானோ திருடன் அல்ல, கொல்லுகிறவன் அல்ல, அழிக்கிறவன் அல்ல. அநேக பிரசங்க மாதிரி அப்படி நம்பிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சத்திய வேதம் நம்முடைய தேவனை குறித்து பேசுகிறது. உன்னுடைய நோய்கள் எத்தனை குணமாக்குகிறார்? எல்லாவற்றையும் குணமாக்குகிறார். நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்குகிறார். கர்த்தருடைய குணமாக்க வல்லமை இந்த காலை வேளையில் உங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறது. அற்புதங்கள் நடக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். அருமையான பிள்ளை, அது மாத்திரமல்ல, சங்கீதம் 103:4 3வது உபகாரத்தை நாம் வாசிக்கிறோம். உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. பாருங்க, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, பிரேத குழிக்கு விலைக்கு மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்ன செய்கிறாராம்? முடி சுட்டுகிறாராம். முடி நந்த முடியல, முடினா கிரீடம். பாருங்க, என்ன கிரீடம் சொல்கிறாரான்னு கேட்டால் கிருபை இரக்கம். 2 வேர்டு அதில் எழுதியிருக்குது. இந்த மாம்சக்கண்ணால் பார்த்தா அது தெரியாது. ஆனால் தேவதூதல் இங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும். என் தலையில் ஒரு கிரீடம் இருக்கிறது, அதை ஒன்று எழுதியிருக்கிறது, கிருபை இரக்கம். உன் தலையில் அப்படி தான் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி அருமையான அவிசுவாசத்தில் கிடந்து அதை அலறிட்டு கிடக்காங்க. மன்றாடுகிறேன், கெஞ்சுகிறேன், போராடுகிறேன். போராட வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லை. கர்த்தர் மேலே விசுவாசம், அவருடைய அன்பின் மேலே நம்பிக்கை, அவர் நம்மேல் வைத்திருக்க பாசத்தை குறித்த ஒரு அறிவு அருமையானவர்களே பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே 3வது உபகாரம் பிரேத குழிக்கு விலைக்கு மீட்கிறார் என்பது. பாருங்க, ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணியிருந்தார். அவர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், எனக்கு எங்கள் தோட்டத்தில் 3 வயசில் ஒரு ரோஜா பூ இருந்தது. தேவனுக்கு அவர் தோட்டத்தில் ஏன் பூவை எடுத்துக்கொண்டு வச்சிடணும்னு சொல்லி ஆசையாக இருந்ததுனால அந்த ரோஜா பூவை பிடுங்கி அங்கே அவர் தோட்டத்தில் கொண்டு நட்டிட்டாருன்னு சொன்னார். எல்லாம் பிரசங்கியாக இருக்குது பாருங்க, உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, காலத்துக்கு முன்னால் நீ பிரேத குழிக்கு நினைக்கக்கூடாது, போகக்கூடாது. 3 பேரை கர்த்தர் எழுப்பினார். 3 பேரும் வாலிப பிள்ளைகள். உங்களுக்கு தெரியுமா? நாயுன்னு ஒரு வாலிபன், அவன் ஒரு வாலிபன். லாசர் ஒரு வாலிபன். அடுத்து எவீரினுடைய மகா 12 வயசு. அருமையான பிள்ளை, அது ஒரு வாலிப பிள்ளை. ஆகவே நம்முடைய தேவன் காலத்துக்கு முன்னால் சாகிறதை வெறுக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நாயுன்னு ஒரு வாலிபனை புதைக்கரைக்கு போகிறாங்க. இவர் குறுக்க போயிட்டு ஒரு வார்த்தை தான், வாலிபனே எழுந்திரு, அவ்வளோதான். எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன்! இந்த காலை ஆகவே இவனுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் ஆலோசனை சொல்கிறார். கர்த்தர் மேலே அன்பு வைக்கும்படி, பாசம் வைக்கும்படி, அவர் மேலே ஒரு பற்று வளர்த்து கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியான் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். ஒருவேளை காலத்துக்கு முன்னால் உன் பிள்ளை செத்து போயிடும் டாக்டர் சொன்னாலும் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த டாக்டர் சொல்கிறாரு, பிரேத குழிக்கு நீ வாலிப வயசில் போக வேண்டிய அவசியம் கிடையாது, சின்ன வயசில் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஜீவனை கொடுக்கிற கர்த்தர். செய்ய வேண்டியதெல்லாம் இந்த கர்த்தருடைய அன்பின் மேலே விசுவாசம் வைக்க வேணும். பாருங்க, இன்றைக்கி கிறிஸ்துவ சமுதாயத்திலே அருமையானவர்களே இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயம், தேவன் மேலே உள்ள அறிவு, தேவனை குறித்த ஒரு அறிவு. தேவன் என்றால் அடுக்கிறவர் தான் அநேக 1000 பேர் நம்புகிறார்கள். இல்லை, அருமையான போய் இந்த வேதம் சத்தியம், சத்திய வேதம் சொல்கிறது. ஒருவேளை
வாலிப வயசில் சில பலவீனத்தோடு போராடி கொண்டு இருக்கலாம். அந்த கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பலவீனம் ஓடி ஒளிஞ்சிடும். பாருங்க, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவரை குணமாக்கி அழிவுக்கு பிரேத குழிக்கு தப்புவிக்கிறார். அவர்கள் அவரை துதித்து சோதரித்து சத்தத்தை உயர்த்துவார்கள் என்று 107வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, அது 3வது உபகாரம். அடுத்து சங்கீதம் 103 இவ்விதமாய் சொல்கிறது, அருமையானவர்களே, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டுகிறார் என்று அடுத்த உபகாரத்தை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதுக்கு அடுத்த பாயிண்டை காண்பிக்க விரும்புகிறேன். அது 5வது உபகாரம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். பாருங்க, திருப்தி எல்லாம் சொல்லுவோம். திருப்தி பாருங்க, உங்கள் வீட்டுக்கு நான் விருந்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் சாம்பார் ஊற்றி, ரசத்தை ஊற்றி, பாயசத்தை ஊற்றி, எல்லாம் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் போதும் போதும் போதும்னு நான் சொல்லணும். நீங்கள் இலையை கொண்டு வரும்போது போதும் போதும் போதும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது சரி கிடையாது. அருமையானபடியாகவே பாருங்கள், நன்மையினால் வாய் திருப்தியாக்குகிறார்னு போட்டிருக்கு. இதுக்கு அநேக பக்திமான்கள், விசேஷமாக பெந்தேகோஸ்தேக்காரர்கள், அவங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், உலகத்தில் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் ஒன்றும் கேட்டு வாங்கலை, எல்லாம் அவரே நினைச்சிருக்காரு, அனுப்பிட்டுருக்காரு. அருமையான கவனிங்க. ஆகவே இங்கே அவர் சொல்லியிருக்கிறார், இது விசுவாசத்தா போதும். நன்மை வாயை செய்கிறது, நிரப்புறது. நாங்கள் சொல்கிறோம் போதும் போதும் போதும், கத்த சொல்கிறாரு போதாது, இன்னும் 4 பேர் மூலமாக என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, சாப்பிட வேண்டியிருக்கிறது. சங்கீதக்காரன் அவ்விதமாக ஆசீர்வதித்தான். ஆண்டவரே போதும், ஆண்டவரே நிறுத்து நிறுத்து நிறுத்துன்னு சொன்னான். நிரம்பிடுச்சின்னு சொன்னான். அவர் சொன்னார், பாத்திரம் நிரம்பி என்ன செய்யட்டும், வழியட்டும், 4 பேர் பார்க்கட்டும், தேவனை துதிக்கட்டும், அதை குடிக்கட்டும், சாபம் பிழைக்கட்டும், சத்ருவை தோற்கடித்து வெட்கப்படுத்தட்டும். அருமையானவர்களே, ஆகவே ஏழ்மைத்தனத்தில் ஒரு மாதிரி நம்முடைய வாழ்க்கையை கழித்து விட்டு பரலோகத்தில் போய் சேர்ந்தா போதும். ஆண்டவரே, பரலோகத்தில் ஒரு மூலையில் ஒரு இடத்த கொடுத்தீர்னா அது எனக்கு போதும் ஆண்டவரே. எனக்கு அநேக 1000 பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறாரு, பூலோகத்திலேயே வாய நான் நன்மையினால் நிரப்பி உன்னை திருப்தியாக்கி போதும் போதுங்கிற ஒரு வாழ்க்கையை நான் தர விரும்புகிறேன். அப்படிதான். ஒரு நாளும் அந்த தேவை இருக்கு, இந்த தேவை இருக்குன்னு சொன்னது கிடையாது. இது தேவன் நன்மையினால் வாயை என்ன செய்கிறார், நிரப்பி நம்மை திருப்தியாக்குகிறார். போதும் போதும் சொல்லும்படி அருமையானவர்களை வைக்கிறார் என்று வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர்கள் அதாவது விசுவாசிகள் சியோனின் உச்சியிலே, சியோன் சொன்னால் சபைன்னு அர்த்தம். எந்த சபைக்கு போனால் என்ன பிரதர், இந்த பொடி நடையாத பக்கத்தில் இந்த தெருவுக்கு போயிட்டு வந்துடலாம், பிறகு ஆசீர்வாதம் பொடியாக தான் இருக்கும். இந்த உங்கள் காலை வேளையில் நான் சொல்கிறேன், 1ஆம் தேதி பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு 1000 பேர்கிட்ட கேட்கும் எது நல்ல ஸ்கூலுன்னு சொல்லி. அதே மாதிரி அருமையான பிள்ளையை எங்கே சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறது, எங்கே இயேசு உயர்த்தப்படுகிறார், எங்கே தேவனுடைய வார்த்தை உயர்த்தப்படுகிறது விசாரிக்கணும், கேட்கணும், காசு செலவழிக்கணும். அருமையானவர்களே, பாருங்க, கர்த்தர் ஒருத்தர் ஒரு மாதிரி நடத்துகிறாரு. என்னமோ தேவ கிருபை போய் தேவன் மனிதத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. ஆணோ பெண்ணோ எந்த சமுதாயத்தை சேர்ந்தவனோ எல்லாரையும் கர்த்தர் சமமாய் நேசிக்கிறார் என்பதை தெரிந்து விடுங்கள். இந்த காலையில் எல்லாருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது.
எல்லாருக்கும் தேவ தயவும் தேவ பிரியமும் எல்லார் மேலேயும் விழுந்திருக்கிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிக்கணும். இதை கர்த்தர் தீமை இதெல்லாம் செய்வார்னு சொல்லி சிலவர் எதிர்பார்க்காங்க. கடைசியில் அதுதான் நடக்குது. நன்மையினால் அருமையானவர்களே வாயை திருப்தியாக்குறார் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் 12ஆம் வசனம். அவர்கள் சியோனின் உச்சியிலே, சியோன்னா சபை, கம்பீரித்து பாருங்க. சபைக்கு போய் சொன்னால் அருமையான அவங்க பிரசங்கியார் என்ன சொல்கிறாருன்னே நமக்கு விளங்காது. ஓதிட்டு இருப்பாங்க. இந்த ப்ரீஸ்ட்டு அப்படி தான் பிரசங்கம் பண்ணாங்க. ஆனால் தான் இயேசு பிரசங்கம் பண்ணும்போது அவங்களுக்கு பெரிய ஷாக்கு. என்ன இந்த என்ன பிரசங்கம் பண்ணுறான் ஐயா? ஆகவே சியோனின் உச்சியிலே கம்பீரிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது மகிழ்கிற ஒரு இடம், துக்கமெல்லாம் ஓடுகிற இடம், எல்லா பிரச்சனையும் விரட்டடிக்கப்படுகிற இடம், இது ஆசீர்வாதத்தின் ஒரு இடம், சாபம் பறந்து ஓடுகிற இடம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவன் சமூகம் சொன்னான் ஆசீர்வாதமான ஒரு இடம். நன்மையினால் கர்த்தர் நிரப்புறதுக்காக கூப்பிடுறாரு. உன் சில்லறைய நம்பி அவர் அவர் பிழைச்சிட்டு இருக்கல. அவர் ஏற்கனவே நல்லா இருக்காரு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கோட்டு சுவரில் டெக்கரேட் பண்ணியிருக்காராம். நம்ம உடகரை வச்சு கட்டுறதுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் பாருங்கள் பலவிதமான ரத்தின கற்களை வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காருன்னு போட்டிருக்கு. அதுதான் என்னுடைய இயேசு, அதான் வேதம் போதிக்கிற இயேசு. கிறிஸ்தவம் என்ன சொல்கிறது என்பது ரொம்ப முக்கியம் கிடையாது. வாசிப்போம். கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவர்களாகிய இந்த நன்மைகளுக்காக என்ன செய்வார்கள்? ஓடி வருவார்கள். ஆட்டுக்குட்டி, கன்றுக்குட்டி, இதெல்லாம் கர்த்தர் இன்ட்ரெஸ்டாக இருக்காரா? ஆமாம் 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 ஆமாம். அருமையான நாம எல்லாவற்றையும் சிறப்பாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். பட்டினி எடுக்கிறது தேவனுடைய திட்டம் கிடையாது. 21 நாள் உபவாசம், 41 நாள் உபவாசம் சொல்லி சிலர் அருமையான ரிப்பீட்டடாக உபவாசம் இருந்துட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடையாது, தேஞ்சிக்கிட்டே போகிறாங்க. நாங்கள் இங்கே மக்களை வளர்த்து விடுகிறோம், நாங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். காரணம், கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருந்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி தான் கர்த்தர் நம்முடைய வாய் நன்மையினால் நிரப்பி அருமையாமலே அவர் சந்தோஷப்படுகிறார்னு சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆகவே இதுவரைக்கும் இந்த கர்த்தரை குறித்து சரியான ஒரு அறிவு இல்லாதபடி அருமையானவர்களே நீங்கள் சங்காரமாகி கொண்டு இருந்திருக்கலாம். பெஸ்ட் ஸ்கூலுக்கு போகணும், அதே மாதிரி பெஸ்ட் சர்ச்சுக்கு போகணும். நல்ல சபை எது, கர்த்தரை பற்றி சத்தியம் எங்கே பிரச்சனைப்படுகிறது கேட்டு விசாரித்து காசு செலவழித்து அருமையான கர்த்தரை பற்றிய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். தரித்திரத்திலிருந்து, கடன் தொல்லையிலிருந்து, அருமையான விசேஷமாக இந்திய தேசத்தினுடைய வீழ்ச்சியிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். விசேஷமாக இந்திய தேசத்துக்கு ஒரு தேவன், இந்த ஜீவிக்கிற தேவன், அந்த இயேசு தேவன், அவர் தேவை என்பதை 20 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எங்கள் மூலமாக எத்தனையோ ஏழைகள் அருமையால் இன்னைக்கு பணக்காரராக இருக்காங்க. பாருங்கள், ஒரு சின்ன ஜெபம் பண்ணி விடுறோம், ஏதோ ஒரு தொழிலை செய்கிறாங்க, அது பெருக ஆரம்பிக்கிறது, அப்படியே துளிர்க்கிறது, அப்படியே ஆச்சரியப்பட்டு உயர்த்தப்படுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தரித்திரம் நம்ம தலையெழுத்து, ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்திட்டு இருக்காரு, இது அவருடைய சித்தம்னு பொய்யை நம்பிட்டு இருக்காத. நன்மையினால் வாய் என்ன செய்கிறார்? திருப்தியாக்குகிறார். அருமையான ஆவிக்குரிய நன்மை இல்லை, பரிசுத்த ஆவியை பற்றி இங்கே பேசலை. ஆட்டுக்குட்டி, கன்றுக்குட்டி, கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய் எல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
நம்முடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களில் கர்த்தர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காரா? ஆமாம், ஆர்வமாக இருக்கிறார். நான் 9 வருஷம் ஒரு கோயிலுக்கு போனேன். எல்லாரும் நம்ம கேலி பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்தான். அப்போ யாராவது ஒருத்தர் கேலி பண்ணலைன்னா நான் யோசிப்பேன், இன்னும் இவன் நம்மளை கேலி பண்ணலையே. இப்படி எண்ணம்தான் அந்த நாட்கள் எனக்கு இருந்தது. இன்றைக்கு கண்ணை திறந்து பார்த்துட்டு என்னை பார்த்து கேலி பண்ண மாட்டான், என்னை பார்த்து பயப்படுவான். அருமையானவர்களே, கவனியுங்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சொன்னால் ஒரு கேலிப்பொருள் கிடையாது. நம்முடைய தேவன் கேலிப்பொருள் கிடையாது. நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர். வானம் அவருடையது, பூமி அவருடையது. பூமி அது நிறைவும் அவருடையது. இந்த பூமி கீழாந்து பெட்ரோல் வச்சிருக்காரு, தங்கத்தை வச்சிருக்காரு, பிளாட்டினத்தை வச்சிருக்காரு, கோடி சொத்துக்களை வைத்திருக்கிறார். அதான் பூமியின் நிறைவு. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. எல்லாம் இயேசுடையது. வேதம் சொல்லுது, இயேசுடையதெல்லாம் என்னுடையது, உன்னுடையது. நீ விசுவாசியா பலிக்க ஆரம்பிக்கும். ஆகவே உன்னுடைய முன்னோர்கள் ஸ்கூலுக்கு போக முடியாமல், ஃபீஸ் கட்ட முடியாமல் இப்படிப்பட்ட நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் பிள்ளைகள் தழைப்பார்கள். நல்ல ஸ்கூலில் அவர்கள் படித்து நல்ல காலேஜுக்கு போய் நல்ல பேர் எடுக்கிறது தான் நம்முடைய நல்ல தேவனுடைய ஆசை என்பதை தெரிந்து எல்லாரும் கரங்களை தெரிஞ்சுக்க சோத்தரிப்போம். தேடி தேடி நான் பார்த்தாலும் அருமையான தரித்திரத்தை கண்டுபிடிக்க முடியல. இயேசு தரித்திரரானார். எதுக்கு தெரியுமா? அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவானாகும்படி அவர் சிலுவையிலே தரித்திரரானார். 2 Corinthians 8:9 எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவானாகும்படி அவர் சிலுவையிலே தரித்திரர் ஆனாரே. பாருங்க, எப்படிப்பட்ட வாக்கியங்கள் பாருங்க. இந்த வார்த்தை, ஒரு வார்த்தை போதும் சொல்கிறேன். 38 வருஷம் படுத்திருந்தவன் எழும்புறதுக்கு கடன் தொல்லை, சாபம், வறட்சி, இதுக்குள்ளே கிடக்கிற வார்த்தை அருமையானே தூக்கி எடுக்கும் என்பதை தெரிந்து விடுங்கள். அதனால தான் எங்கே நல்ல வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கே வேதம் போதிக்கப்படுகிறதோ அவங்க ஓடணும். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கண்டுக்குட்டிக்காக என்ன செய்வார்கள்? ஓடி வருவார்கள். ஆடி அசைஞ்சு அப்படி மெதுவா அப்படி வர்றதில்லை. அருமையாக எங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது, 0வில் இருந்தோம். ஆனால் கர்த்தர் பின்னால் ஓட ஆரம்பித்தோம். அது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் சேர்ந்த அருமையான அது வந்து கொண்டு இருக்குது. கவனிங்க, இதை தேடி ஓடுறது இல்லை, கர்த்தரை தேடி ஓடும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமாம், கழிச்சிருவார்னு போடல. அநேருக்கு பாருங்க, இப்போ பார்க்கறதுக்கு சில்லறை எடுத்து காணிக்க போய்க்கில் போடுறதுல 1008 யோசனை போடுறது முக்காத்துட்டு தான். ஆனால் அருமையான பிள்ளை எண்ணங்கள் அவ்வளோ லோவாக இருக்குது. கர்த்தர் நல்லவர், தாராளமானவர், நம்மை திருப்தியாக்குகிறவர். உன்னுடைய குடும்பம் தேவனால் திருப்தியாக்கப்பட வேண்டும். இந்த காலையிலே தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள். எங்கிருந்தோ ஏதோ வரப்போதோ எந்த மனுஷனும் அவர் தயவு நமக்கு கிடைச்சிடாதா, இவர் தயவு நமக்கு கிடைச்சிடாதா? இயேசுனுடைய தயவு உனக்கு இருந்துச்சுன்னா மண்ணிலிருந்து, புழுதியிலிருந்து வானத்துக்கு நீ எழும்பலாம். அருமையானவர்களே, சிறியவனை புழுதியிலிருந்து அவர் தூக்கி எடுத்து பாருங்க, அவருடைய லெவலுக்கு மனுஷனை தூக்குறார் என்று வேதம் சொல்கிறது. அதுதான் எங்களுடைய அனுபவம். அது மாத்திரமல்ல, 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே 6வது உபகாரத்தை வாசிக்கிறோம். அது விதமாய் சொல்லுகிறது. பாருங்கள், கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப, எல்லாம் சொல்லுங்க,
திரும்பன்னா சம்திங் ஹேப்பன், ஏதோ நடந்திருக்கு. நோய்வாய்ப்பட்டாங்க, பலமாயிட்டாங்க, வயசாகி போச்சு, ஏதோ ஒன்று ஆகி போச்சு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், திரும்ப திரும்ப நீ இப்படி ஆகிட்டே நம்ம என் உடம்பு நீ யோசிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாலிப வயதாகிறது. எல்லாரும் சொன்னோம் வாலிப வயது. விசேஷமாக கொஞ்சம் வயசான ஆட்கள் சொல்லுங்க, நான் சொல்கிறேன், உங்க கூட சேர்ந்துடுறேன். வாலிப வயது, ஆமாம், அருமையான நம்முடைய கவனிங்கள். ஆகவே கர்த்தருக்கு ரொம்ப கரடு பாஞ்சு போகிறது கர்த்தருக்கு அவ்வளோ இஷ்டம் கிடையாது. மறுபடியும் மறுபடியும் கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். கழுவில் 84 வகை இருக்கான். ஒரு பத்திரிகையில் நான் வாசித்தேன். அதில் ஒரு பிராண்டு, ஒரு இனம் பாருங்கள், அது அது இம்பீரியல் ஈகிள்னு சொல்கிறான். ராஜகழுகு. ராஜகழுகு வயசாயிட்டுன்னு சொன்னால் முடி உதிர ஆரம்பிக்குமா, முடியெல்லாம் உதறு மற்ற கழுகுகள்லாம் அருமையானே விழுந்து செத்துருமாம் பாருங்க. ஆனால் ராஜகழுகுகள் என்ன செய்யுமா, நேரே மலையில் போய் இந்த அழகை பாறைகள் அடித்து உடைக்குமா, நகத்தை எல்லாத்தையும் அருமையானே பாறையில் மோதி எல்லாவற்றையும் உடைக்குமா. உடைச்சிட்டு உச்சமான ஒரு இடத்துல, நிழல் இல்லாத இடத்துல சூரிய ஒளி அப்படியே தான் மேலே படுற மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்குமா பாருங்க. இது ஃபேக்டு, உண்மை வேதம் போதிக்கிறது. ஆகவே சூரிய ஒளி மேலே பட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடி வளர ஆரம்பிக்குமா, புதிய அழகு தோன்ற ஆரம்பிக்குமா, புதிய நகங்கள் அருமையான உண்டாக ஆரம்பிக்குமா. ஒரு நாள் பார்த்தா செட்டலை எடுத்து பறந்து மற்ற எல்லா கழுகுகளையும் காட்டிலும் மேலே என்ன செய்கிறோம், அது போயிடும் எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஒரு ராஜா கழுகு. ஊழியத்தில் ஒரு ஃபேஸ் முடிஞ்சிருக்கு, இப்போ அடுத்த ஃபேஸ் ஆரம்பிக்கு. இதான் பவர்ஃபுல். இப்போ தான் அருமையான காரியம் நடக்க போகுது. கவனிங்க, அது சாவுக்கு ரெடி பண்ணுறது இல்லை. சாத்தான் அருமையான நம்ம சாகடிக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகளை பண்ணுறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, புது நகம் உண்டாகட்டும், உண்டாகும், புது அழகுகள் உண்டாகும், புது இறக்கைகள் உண்டாகும். செட்டல் அடித்து அநேகருக்கு முன்பாக ஒரு சாட்சியாய் நீ எழும்ப போகிறாய் என்று கர்த்தருடைய ஆவியான சொல்கிறாரு. நீ செத்து போவேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான் பாரு. அவன் வெட்கப்படத்தக்கதாக அருமையான படைத்த தேவன் சொல்லுகிறார், திரும்ப அவன் வயது வாலிப வயதாகும். எல்லாரும் சொல்லுவோம், திரும்ப என் வயது வாலிப வயதாகும், நான் செட்டலை அடித்து உயரே எழும்புவேன். பரலோக பிதாவே, எங்கள் தேவன், எங்கள் தகப்பன், எங்கள் ஜீவன் கர்த்தாவே, ஆசீர்வாதங்கள் இடத்தில் கொட்டி கிடக்கிறது. யாரும் அருமையான மனிதர்கள் சபிக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஓடி போவதாக, தரித்திரம் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக, தோல்விகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஆசீர்வாதங்களையும் அருமையானவர்களே, எல்லையில்லாத அளவில்லாத உம்முடைய கிருபையையும் மக்கள் மேலே கட்டவிழ்த்து விடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அவர் இங்கிருந்து புறப்படுவார்களாக. அப்படி செய்கிறீர், அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.